ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியம் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பேச்சராகவே கேத்தவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 19/2/2025 ஸ்ரீ குரோதி ஆண்டு மாசி மாதம் 7ஆம் நாள் புதன்கிழமை உத்தராயண. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மதியம் 1:30 முதல் 2:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. ராகு காலம் மதியம் 12 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. குளிகை காலை 10:30 முதல் 12 மணி வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சூரிய உதயம் காலை 6:33க்கு, கரணன் 6 முதல் 7:30 வரை. திதி இன்று காலை 6:13 வரை, சஷ்டி பின்பு சப்தமி. நட்சத்திரம் இன்று காலை 9:27 வரை, சுவாதி பின்பு விசாகம். நாமயோகம் இன்று காலை 8:42 வரை, விருத்தி பின்பு துருவம். கரணம் இன்று காலை 6:13 வரை, வணிசை பின்பு. இரவு 7:08 வரை, பத்திரை பின்பு பவம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று காலை 9:27 வரை, உத்திரட்டாதி பின்பு ரேவதி. நேத்திரம் இன்று காலை 8:13 வரை, 2 கண் பின்பு. மாலை 3:34 வரை, 1 கண் பின்பு 2 கண். ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. சந்திராஷ்டமமுடைய ராசி மீன ராசி. இன்றைய நாளுக்கான பண்டிகை திருச்சேரை ஸ்ரீ சாரநாதர் தெப்ப உற்சவம். ஆழ்வார் திருநகரை ஸ்ரீ நம்மாழ்வார் வாகனத்தில் புறப்பாடு. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வழிபட மகிழ்ச்சி கூடுதலாகும். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறந்தது? மந்திரம் கற்க நல்ல நாள், கிணற்றை சீர்படுத்த நல்ல நாள், அக்னி காரியங்கள் செய்ய உகந்த நாள், சிற்பக்கலை கற்பதற்கு ஏற்ற நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 9:48 முதல் 11:32 வரை மேஷ லக்னம். காலை 11:33 முதல் 1:35 வரை ரிஷப லக்னம். 1:36 முதல் 3:46 வரை மிதுன லக்னம். 3:47 முதல் 5:55 வரை கடக லக்னம். 5:56 முதல் இரவு 7:56 வரை சிம்ம லக்னம். 7:57 முதல் 9:57 வரை கன்னி லக்னம். 9:58 முதல் காலை 12:02 வரை துலாம் லக்னம். 12:03 முதல் 2:14 வரை விருச்சக லக்னம். 2:15 முதல் 4:21 வரை தனுசு லக்னம். 4:22 முதல் 6:15 வரை மகர லக்னம். காலை 6:16 முதல் 8:02 வரை கும்ப லக்னம். 8:03 முதல் காலை 9:43 வரை மீன லக்னம். புதன்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ புதன் பகவான். ஸ்ரீ புதன் பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை ஆத்மார்த்தமாக பாராயணம் செய்யுங்கள். புத்திக்கும் வித்தைக்கும் அதிபதியானவர் ஸ்ரீ புதன் பகவானே. 12 ராசிக்காரர்களும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது சிறப்பு. ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை. ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரசோதயாத் என்று வழிபடுங்கள். இன்றைய நாள் பொழுதுக்குண்டான அமைப்பு படி ஸ்ரீ புதன் பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி, அதிலும் அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றி வழிபடுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கிடைக்கும். 27 முறை தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்வது நல்லது. பாராயணம் செய்யும் பொழுது உங்களுக்குள்
புத்தி சீராக்கும், தெளிவு கிடைக்கும், மனதில் நிம்மதி உண்டாக்கும், எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். ஆக புத்திக்கும் வித்தைக்கும் அதிபதியானவர் என்பதால் மாணவ மாணவிகள் ஸ்ரீ புதன் பகவானுக்கு உண்டான தானியமான பச்சை பயிறு சுண்டல் சாப்பிடுவது நல்லது. நவ கிரகங்களுக்கு சிறிது பாதத்தில் வைத்து தீபங்கள் ஏற்றி வழிபடலாம். இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள்: புதன்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை, காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை, காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை, காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை, 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை, 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை, 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை, 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை, 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை, 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை, மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை, மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ் மாண்பவ. ஸ்ரீ ராம ஜெயம். மேஷராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷராசியை போற்றி, ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி, ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றி, ஓம் ஸ்ரீ மேஷராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் மாசி மாதம் 7ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய அமைப்பை வைத்து பார்க்கலாம். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு என்ன பலன்? ராசிக்கு 2ஆம் வீட்டில் குரு பகவானும், 3ஆம் இடம் இளைய சகோதர பாவகத்தில் செவ்வாய் பகவான் வக்ர நிலையிலும், 6ஆம் இடத்தில் கேத்து பகவான், ராசியினுடைய 7ஆம் வீடு களத்திர பாவகத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. லாபத்தில் சூரிய பகவான், சனீஸ்வர பகவான், புதன் பகவான், விரயத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த அமைப்பினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாகவே பிறக்கும். கவலை வேண்டாம். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்புகள் உண்டு. வீட்டில் குழந்தைகள் முகாந்திரமாக மகிழ்ச்சியான சூழல்கள் அமையும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருக்கக்கூடும். எதையும் சாதிக்க முடியும் என்கிற நம்பிக்கையோடு இருப்பீர்கள். வியாபாரத்தில் நீங்கள் ஏற்பட்ட பிரச்சனைகள் படிப்படியாக நீங்கும். சக நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும். தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படும். அலுவலக வேலைகளை மிக அழகாக நேர்த்தியாக செய்து முடிப்பீர்கள். தொட்ட காரியங்கள் துலங்கும். குடும்ப மகிழ்ச்சியில் மிக திளைப்பீர்கள். கையில் பணப்புழக்கம் ஏற்படும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் அகலும். சுப செய்திகளுக்கு இடமுண்டு. வண்டி வாகன பயணங்களில் ஏதாவது ஒரு நல்ல அனுகூலம் வந்து சேரும். வெளியூர்களுக்கு செல்பவர்களுக்கு நல் வாய்ப்புகள் அமையும். வியாபாரத்தில் இருந்து இடைப்பட்ட பிரச்சனைகள் தீரும். இடைத்தரகர்கள் வேலைகள் கைகூடும். இதுநாள் வரையில் நீங்கள் இழந்த பணத்தை மீண்டும் பெறுவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். விலகி இருந்தவர்கள் மீண்டும் வந்து இணைவார்கள். நல்ல சூழ்நிலைகள் இந்த நாள் உண்டு. உடல் ஆரோக்கியம் மேம்படும். கொடுக்கப்பட்ட வேலைகளை திருப்திகரமாக முடிப்பதால் உங்களுக்கு வருமான உயர்வுக்கு வழிவகை உண்டு. உடல் நலம் நன்றாக இருக்கும். தம்பதியர்களுக்கிடையே புரிதல் ஏற்படும். வீட்டில் உறவினர்களுடைய வருகை உண்டாக்கும். மற்றவர்களோடு உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தி மகிழ்வீர்கள். நகைச்சுவை சார்ந்த விஷயங்கள் நடக்கும். மனதிலும் எண்ணத்திலும் தெளிவாக இருந்து சில வேலைகளை கவனிப்பீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வணங்குங்கள். சுறுசுறுப்பான நாளாகவும் சாதிக்கக்கூடிய திறன் உண்டு. மாணவ மாணவிகள்
தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெறுவதற்கான சில உற்சாகம் நல் வாய்ப்புகள் அமையும். குடும்பத்தாருடைய ஆதரவு கட்டும். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி, பெருந்தேவி தாயார் வழிபாடு. தாமதங்கள் இறக்கம். வியாபாரத்தினுடைய போக்கு புரிந்து கொள்வது நல்லது. அலைச்சல்கள் உண்டாகலாம். கார்த்திகை நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு சிறந்தது. ஆனந்தமாக குதூகலமாக இந்த நாளை கழிப்பீர்கள். நன்மைகள் வந்து சேரும். குடும்ப சூழ்நிலைகள் சீராக்கும். புதிய பொருட்களை வாங்குவீர்கள். திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான நல் வாய்ப்புகள் கிட்டும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் மாசி மாதம் 7ஆம் நாள். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்ன பலன்கள் கிட்டும் என்பதை முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ராசியிலேயே குரு பகவானும், வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ர நிலையிலும், 5ஆம் வீட்டில் கேத்து பகவான், ருணரோக சத்ருபாவகத்தில் சந்திர பகவான், ராசியினுடைய 10ஆம் வீட்டில் சூரிய பகவான், சனீஸ்வர பகவான், புதன் பகவான், லாபத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. இந்த நாள் கோச்சாரத்தினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது ரிஷபராசி அன்பர்களே சாதகமான நாளாகத்தான் இருக்கும். வியாபாரத்தினுடைய போக்கு திருப்தியை தரும். வெளியிடங்களில் செல்பவர்களுக்கு அனுகூலம் உண்டாக்கும். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி வருவீர்கள். பிள்ளைகளுடைய செயல்களுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள். குழந்தைகளாக இருந்தாலும் அவர்களுடைய விருப்பத்தை கேட்டு நிறைவேற்றி வைப்பீர்கள். உங்களுடைய கருத்துக்கு எல்லாரிடத்திலும் மதிப்பு, நல்ல வரவேற்பு கிட்டும். கீர்த்தி புகழ் வந்து சேரும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைய வாய்ப்புகள் உண்டு. வீட்டை பராமரிப்பது மற்றும் அதை சார்ந்த விஷயங்கள் கைகூடி வரும். சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிநாதன். லாபத்தில் சஞ்சாரம் இருக்கிறது. பெரிய பெரிய விஷயங்களில் முதலீடு செய்ய வேண்டும் என்கிற எண்ணங்கள் எழலாம். மூத்த உடன்பிறப்புகள் இடத்தில் உங்களுக்கு சீரான போக்கு காணப்படும். ஏதாவது ஒரு பெரிய விஷயத்தை சாதிக்க வேண்டும், அதில் லாபம் பெற வேண்டும், கைகூடி வர வேண்டும் என்கிற எண்ணங்கள் வேட்கையோடு இருப்பீர்கள். பிள்ளைகளுடைய ஆசைக்கு உட்பட்டு நீங்கள் நடப்பதும் அவர்கள் உங்களுடைய வார்த்தைக்கு கட்டுப்படுவது என்பது மனதில் உங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தையும் உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் கொடுத்து வரும். தனிப்பட்ட விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். எதிர்பாராத சில திருப்பங்கள் உருவாக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு தொழில் சார்ந்த முயற்சிகள் கைகூடும். கூட்டாளிகளுடைய செயல்கள் திருப்தியை தரும். கையில் பணப்புழக்கம் ஏற்படும். புதிய வண்டி வாகனத்திற்குண்டான விஷயங்களில் அதிக கவனமாகவே செயல்படுவீர்கள். வியாபாரத்தில் இருப்பவர்கள், மெக்கானிக் மற்றும் ஆட்டோமொபைல் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல லாபமும் வருமானமும் கைக்கு கிடைக்கும். பிள்ளைகளுடைய செயல்கள் திருப்தியை தரும். சந்தோஷத்தை உண்டாக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிகமான நன்மையை கொடுக்கும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது நல்லது. புதிய வீடு, மனை, வாகனம், ஆடை, அணிகலன்கள் வாங்க சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது சிறப்பு. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. ஓம் நம சிவாய, சிவாய நமவோம் என்று வழிபடுங்கள். நீங்கள் யார் என்பது மற்றவர்களுக்கு புருவாகும். நினைத்த வேலைகளை விறுவிறுப்பாக முடிப்பீர்கள். சுறுசுறுப்பு அதிகமாக இருக்கும். தொழில் சார்ந்த விஷயங்களில் புதுமையை கையாளுவீர்கள். நல்ல பேர் கிட்டும். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள். சாந்தமாக இருக்கக்கூடிய அம்மன் வழிபாடு நல்லது. குங்கும அர்ச்சனை செய்வது விசேஷம். புரிதல் ஏற்படும். குடும்பத்தில் நல்ல சூழ்நிலைகள் இருக்கும். சுபகாரிய விசேஷங்களுக்கு சென்று வருவீர்கள். உங்களோடு இருப்பவர்கள் பற்றிய எண்ணங்கள் மிகுதியாகும். மிருகசிரிஷ நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. திருப்பங்கள் உண்டாக்கும். வெற்றியை நோக்கி பயணிப்பீர்கள். உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப விஷயங்களில் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும். பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு சில முக்கிய முதலீடுகளை மேற்கொள்வீர்கள். சுபகாரிய சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நடக்கும். மிருகசிரிஷ நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான்.
தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. திருப்பங்கள் உண்டாகும், வெற்றிகள் உண்டாகும். தனிப்பட்ட விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் மாசி மாதம் 7ஆம் நாள். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்ன பலன்கள் வந்து சேரும்? மிதுன ராசி அன்பர்களே, ராசியிலேயே செவ்வாய் பகவான் வக்ர நிலையிலும், சுகஸ்தானத்தில் கேத்து பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் சந்திர பகவான், பாகிஸ்தானத்தில் சூரிய பகவான், சனீஸ்வர பகவான், புதன் பகவான், 10ஆம் இடம் ராகு பகவான், சுக்கிர பகவான், விரயத்தில் குரு பகவான். இந்த அமைப்பினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது புதன்கிழமை தினம் மாசி மாதம் 7ஆம் நாள் பெருமாள் வழிபாடு மிக நல்லது. பெரும்பாலும் இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமையும். இருந்தால் சின்ன சின்ன விஷயங்களில் சில மாற்றங்கள் வரலாம். பழக்க வழக்க தொடர்பான செயல்களில் மாறுதல்கள் வரும். ஏதோ ஒரு விஷயத்தை கற்க வேண்டும் என்கிற ஆசைகள் உங்களிடம் அதிகமாக இருக்கும். பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள். இயலாதவர்களுக்கு உதவி செய்வதில் வல்லவர்களாக இருக்கக்கூடும். எண்ணத்தில் கருணை இருக்கும். தான தர்மங்களின் மீதான எண்ணங்கள் அதிகரிக்கும். மற்றவர்களோடு பேசக்கூடிய விஷயங்களை குறைத்துக் கொள்வது நல்லது. பேசக்கூடிய விஷயங்களில் மிக கவனமாக ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது. 2ஆம் வீட்டு அதிபதியான சந்திர பகவான் உங்களுக்கு 5ஆம் இடமான துலாம் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கான விஷயங்களில் அதிக முக்கியத்துவம் கொடுத்து பிள்ளைகளுக்கு தெரியாத விஷயங்களை கற்றுக்கொள்ள முற்படுவீர்கள். கல்வி, கலை, நாடகம், நடனம், நாட்டியம், பாட்டு சார்ந்த விஷயங்களில் அதிக ஈடுபாடு இருக்கும். புதன் பகவான் என்பவர் தொழிலுக்கும் வித்தைக்கும் அதிபதியானவர். வியாபார போக்கு நிதானமாக இருப்பது நல்லது. சுகம் நிறைந்திருக்கும். உங்களுடைய பேச்சுக்களில் சில தடுமாற்றங்கள் வரலாம். அலுவலக வேலைகளில் உங்களை பற்றிய குறை பேச்சுக்கள் இருக்கும். எதையும் தெரிந்து கொள்வதாக காட்டிக்கொள்ளாதீர்கள். தெரியாதவர்கள் போல இருங்கள். அறிவாளிகளிடத்தில் முட்டாள்களாக இருப்பது தவறில்லை. எல்லாம் தெரிந்தது போல நடக்கக்கூடாது. சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பங்கள் சற்று தணியும். வியாபாரத்தினுடைய போக்கு அவசர கதியில் சில முடிவுகள் எடுக்கக்கூடாது. தொழில் சார்ந்த விஷயங்களில் கவனமாக அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்வது நல்லது. உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருங்கள். உணவு கட்டுப்பாடு தேவை. பேச்சிலும் நிதானத்திலும் எண்ணத்திலும் கட்டுப்பாட்டோடு இருந்தால் நல்லது. பொதுவாக சுகம் நிறைந்த நாள். தம்பதியர்களுக்கிடையே வேலை செய்யக்கூடிய நபர்களிடத்திலும் உங்கள் துணைவரிடத்திலும் கட்டுக்கோப்பாக இருப்பது நல்லது. குறைவாக பேச்சுக்களை வைத்துக் கொள்ளுங்கள். மௌனமாக இருப்பது சிறப்பை தரும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை தரும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்க இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்யும் பொழுது வேலைகள் வேகமாக நடக்கும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் நல்ல விதமாக நடக்கும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: மிருகசீரிஷ நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. ஆர்வம் அதிகரிக்கும். உள்ள தூய்மையாக இருக்கும். எடுத்த வேலைகளை திருப்திகரமாக முடிக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கையம்மனுடைய வழிபாடு சிறந்தது. நல் உதவிகள் கிடைக்கும். நட்பு வட்டாரங்கள் விரிவடையும். வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. உதவிகள் செய்யக்கூடிய மனம் அதிகரிக்கும். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. மன சஞ்சலங்கள் அகலும். வியாபாரத்தினுடைய போக்கை புரிந்து கொள்வீர்கள். ஓரளவிற்கு கடன் தீரும். உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு கட்டம். பொதுவாக நலம் நிறைந்த நாளாகவே அமைகிறது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ
காஞ்சி காமாட்சி அம்பிகையை போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. மாசி மாதம் 7ஆம் நாள் புதன்கிழமை. கடகராசி அன்பர்களே, ராசிக்கு 3ஆம் வீட்டில் கேத்து பகவானும், சுகஸ்தானத்தில் அதிபதி சந்திர பகவான், அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவான், சனீஸ்வர பகவான், புதன் பகவான், பாக்யஸ்தானத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான், லாபத்தில் குரு பகவான், விரயத்தில் செவ்வாய் பகவான் வக்கரநிலை. இந்த நாளுக்குண்டான அமைப்பு இவை. இதை வைத்து பலன்களை நீங்கள் அறியலாம். முழுமையான பலன்கள் என்பது இந்த நாள் சற்று குறைவாகத்தான் இருக்கும். அதிகமாக உழைத்தாலும் கிடைக்க வேண்டிய அளவு என்பது சற்று குறைவு. மன அமைதியோடு இருக்க பழகிக் கொள்ளுங்கள். பெரியவர்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்க வேண்டிய நாள். அவர்களுடைய நல் ஆசை அப்பொழுது கிடைக்கும். சில வேலைகள் மற்றும் பொருளாதார வரவு எதிர்பார்க்க வேண்டாம். திறமையாக இருந்து வேலைகள் செய்தாலும் அங்கீகாரம் என்பது குறைவு. மற்றவர்கள் வேலைகளை கூட நீங்களே செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். வண்டி வாகன பயணங்களில் பாதுகாப்பாக இருப்பது நல்லது. மன அமைதி வேண்டி தியானம், யோகாசனங்கள் செய்வது, உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி நல்லது. இந்த நாள் நீங்கள் புதன்கிழமை தினம் என்பதால் ஸ்ரீமன் நாராயணருடைய அருள் வேண்டி வழிபடுவதற்கு உகந்த நாள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்று 108 முறை உச்சரிப்பதால் காக்கும் கடவுள் திருமாலுடைய அனுகிரகம் சித்திக்கும். மாணவ மாணவிகள் படிப்பினுடைய நிலையை புரிந்து கொள்வது அவசியம். ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். இருந்தாலும் சோம்பல்தனம் இது போன்ற விஷயங்களை, அசௌகரியங்களை தவிர்த்து நேர்மறையான எண்ணங்களோடு படிக்க முயற்சி செய்யுங்கள். தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் பெறுவதற்கு இப்பொழுதே நீங்கள் தயாராக வேண்டியது அவசியம். மனநிலை, உடல்நிலை இரண்டுமே சீரான போக்கு காணப்படாது. மனம் அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும். உடல்நிலையிலும் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். தம்பதியர்கள் உங்களுடைய செயல்பாடுகளை புரிந்து கொள்வது நல்லது. உறவுகளுடைய வருகை உங்களுக்கு ஓரளவிற்கு நன்மையை தரும். இருந்தாலும் பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளுங்கள். பிராபகண்டம் இருக்கக்கூடாது. உங்களுடைய வீட்டு விஷயங்களை பற்றி வெளியில் அதிகம் வெளிப்படுத்தாமல் இருப்பதே நல்லது. உடல்நலம், மனநலம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். வேலை செய்யும் பொழுது மற்றவர்களிடத்தில் உங்களுடைய செயல்களை பற்றி வெளிப்படுத்தாதீர்கள். ரகசியங்களை காப்பது நல்லது. அடுத்தவர்களுடைய விஷயத்திலும் அடுத்தவர்களுடைய வீட்டு விவகாரங்களிலும் தலையிடாதீர்கள். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்று இருக்க வேண்டிய நாள். பேசினால் வீண் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். கவனம் தேவை. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல ஆசைகள் கிடைக்கும். மத்தியமமான சூழ்நிலைகள் இருக்கும். பெரியவர்களுடைய ஆசை உங்களுக்கு பரிபூரணமாக வந்து சேரும். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. கருத்து வேறுபாடுகள் வரலாம். வேலையில் பொறுப்புகள் அதிகரிக்கும். மற்றவர்களோடு இணங்கி இருப்பது நல்லது. வீண் பேச்சுக்கள், குடும்பத்தில் தம்பதியர்களுக்கிடையே வாக்குவாதங்கள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். ஆயிலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா விஷ்ணு பெருமாள் வழிபாடு இந்த நாள் நல்லது. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ நாராயணாய எனும் தெரிந்த மந்திரத்தை உச்சரிப்பது விசேஷம். அமைதி உண்டாக்கும். வெற்றியை நோக்கி பயணிப்பீர்கள். எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். உறவுகளுடைய வருகை மகிழ்ச்சியை தரும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்மராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்மராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்மராசியின் சித்தர் பெருமானையை போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் மாசி மாதம் 7ஆம் நாள் கோச்சார அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது ராசியினுடைய 2ஆம் வீட்டில் கேத்து பகவானும், முயற்சி ஸ்தானத்தில் சந்திர பகவான், களத்திர ஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், சனீஸ்வர பகவான், அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான், 10ஆம் இடம் குரு பகவான், லாபத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த நாளுக்கான அமைப்பை வைத்து பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். தம்பதியர்களுக்கு இடையே புரிதலும் சீரான போக்கு இருக்கும். 7ஆம் இடம் களத்திரஸ்தானம் மற்றும்
வேலையாட்களை பற்றி சொல்லக்கூடியது, கூட்டாளிகள் அவர்களை பற்றி சொல்லக்கூடிய பாவகம் இந்த 7ஆம் வீடு. உங்களுடைய வீட்டில் இருப்பவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். நண்பர்கள் மிக சௌக்கியமாக உங்களோடு பயணிப்பார்கள். வெளியூர்களுக்கு சம்பந்தமான எண்ணங்கள் கை கொடுக்கும். நண்பர்கள் வழியில் ஆதரவுகள் உண்டாகும். வேலையில் உயர்வு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. சாதாரணமாக இருப்பவர்கள் கூட முன்னேற்றத்தை நோக்கி பயணிப்பீர்கள். சில சூக்ஷமங்களை அறியக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். மன அமைதி நிறைந்த நாள் சிம்மராசி அன்பர்களே. உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். ஆனந்தமாக உங்களுடைய வேலைகளை கவனிப்பீர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். கடன் சார்ந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து வரும். பிடிவாத போக்கை குறைத்துக் கொள்வது நல்லது. புதிய முயற்சிகள் சாதகமாகும். உழைப்பே உயர்வு தரும். விடாமுயற்சி இமாலய வெற்றி ஆக இது போன்ற வார்த்தைகள் அவ்வப்போது உங்களுக்கு மனதில் இருந்து கொண்டே இருக்கும். யாருக்கும் எந்த விதமான இடர்பாடுகள் இல்லாதபடி நடந்து கொள்வீர்கள். மாணவ மாணவிகள் படிப்பில் அடுத்த கட்ட நிலைக்கு வளர்ச்சிக்கு பயணிக்கக்கூடும். படிப்பை நன்றாக நேசித்து ஆர்வம் காட்டி படிப்பதால் உங்களால் அடுத்த கட்ட நிலைக்கு உயர முடியும். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை என்று எழுதுங்கள். தேர்வில் பயிற்சி எடுக்கும் பொழுது அதனை மிக சரியாக புரிந்து கொண்டு படிப்பது நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடும். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறம். நட்சத்திர பலன்கள். மகன் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. அதே போல மகா கணபதியை வழிபடுங்கள். பிள்ளையார் நமஸ்காரம் செய்வது நல்லது. புதன்கிழமை தினம் என்பதால் ஸ்ரீமன் நாராயணரையும் வழிபடுங்கள். அவரே உங்களுக்கு சகல நன்மைகளையும் கொடுக்கக்கூடியவர், காக்கும் கடவுள். தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் சீரான போக்கு இருக்கும். வீட்டினுடைய வளர்ச்சி அடுத்த கட்ட நிலைக்கு உயர்த்துவீர்கள். வருமானம் பெருக்கும். ஆனந்தமாக இந்த நாளை நகர்த்துவீர்கள். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. முன்னேற்ற கரத்தை நோக்கி பயணிப்பீர்கள். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடும். பிடிவாத போக்கை குறைத்துக் கொள்வது நல்லது. ஆரோக்கியத்தில் வளர்ச்சியை நோக்கி பயணிப்பீர்கள். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. சூக்ஷ்மங்களை புரிந்து கொள்வீர்கள். மனதில் அமைதி இருக்கும். சந்தோஷம், உற்சாகம் அதிகரிக்கும். நல்ல ஆதரவுகள் பிறக்கும். மறைமுகமான எதிர்ப்புகள் விலக்கும். இந்த நாள் ஏற்றங்கள், முன்னேற்றங்கள் பிறக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னிராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னிராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் மாசி மாதம் 7ஆம் நாள். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்ன பலன்? வீட்டில் இருப்பவர்களுடைய குணங்களை புரிந்து கொண்டு நடப்பீர்கள். கன்னிராசி அன்பர்களே, லாபத்தின் அதிபதி உங்களுக்கு 2ஆம் வீட்டில் சஞ்சாரம் இருப்பதால் எப்பொழுதும் குடும்பத்தை பற்றிய எண்ணங்கள் சதா சர்வ காலமும் இருந்து கொண்டே இருக்கும். பிறருடைய தேவைகளை பூர்த்தி செய்து வைப்பீர்கள். மூத்தவர்களுடைய ஆசைகள் கைகூடி வரும். பிறருக்கு உதவக்கூடியதில் வள்ளல் குணமாக இருப்பீர்கள். வண்டி வாகன பயணங்களில் நிதான போக்கு தேவை. வெளியிடங்களில் உங்களை பற்றிய பேச்சுக்கள் அதிகரிக்கும். மற்றும் மற்றவர்களோடு ஒரு சில சந்திப்புகள் நிகழும். முக்கியஸ்தர்களுடைய ஆதரவு கிடைக்கும். தெரியாதவர்களை கூட நீங்கள் மிக அழகாக அவர்களிடம் பேச்சு கொடுத்து அவர்களை உங்கள் வசமாக்கி விடுவீர்கள். இதனால் வியாபாரம் தலை தூக்கும். வாடிக்கையாளர்களை அதிகம் கவரும் விதமாக உங்களுடைய செயல்கள் அமையும். பொருள் விற்பனை கைகூடி வரும். வருமானம் பெருக்கும். பன்மடங்கு உயரும். சில இலவச அறிவிப்புகளை வெளியிடுவீர்கள். இதனால் உங்களுக்கு மக்கள் வரத்து அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு. வெளி வட்டாரத்தில் உங்களை பற்றிய பேச்சுக்கள் அதிகரிக்கலாம். சொத்துக்கள் மற்றும் அதை சார்ந்த விஷயங்களில் சாதகமான தீர்ப்புகள் வரும். வியாபாரத்தின் போக்கு திருப்தியை தரும். மகிழ்ச்சி நிறைந்த நாள். மனநலம் உடல்நலம் இரண்டுமே சீராக இருக்கும். தொட்ட காரியங்கள் தொடங்கும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் உயர்ந்த நிலைக்கு வருவீர்கள். வெளியூர்கள் மற்றும் வெளிநாடு செல்வதற்கான சில வாய்ப்புகளை அமைத்துக் கொள்வீர்கள். பேச்சில் நிதான போக்கு இருக்கும். எதிர்பார்த்த வேலைகள் திருப்திகரமாக நடக்கும். தெய்வ அனுகிரகம் உண்டு.
குடும்பத்தில் எல்லாருடைய ஆதரவையும் ஆசிகளையும் பெறுவீர்கள். கன்னிராசி அன்பர்களே, குடும்பத்தினுடைய தேவைகளை பார்த்து பார்த்து பூர்த்தி செய்து வைப்பீர்கள். நலம் நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகள் எடுக்கலாம். அரசாங்க தொடர்புடைய விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையும், பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் பயன்படுத்துவது சிறப்பு. நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் காவி நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. காலை மாலை 2 நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் சிவபெருமானுடைய ஆலயத்திற்கு சென்று அபிஷேக ஆராதனைகள் செய்து வருவது விசேஷம். அல்லது சிவபுராணம் பாடல்களை பாராயணம் செய்யலாம். தேவார திருப்பதிக பாடல்களை படிப்பது நல்லது. தேவைகள் நிறைவேற்றுவீர்கள். நல்ல குணம் இருக்கும். புரிதல்கள் ஏற்படும். நீங்கள் யார் என்பது மற்றவர்களுக்கு தெரிய வரும். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொடர்புகள் அதிகரிக்கும். வாகன பயணங்கள் உண்டாகும். நிதானமான போக்கு தேவை. வேலை பொழு சற்று குறைந்துவிடும். அஸ்த நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுவது விசேஷம். இந்த நாள் தெய்வ அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். சுறுசுறுப்பாக இருக்கவும் முடியும். வாகன பயணத்தில் நிதானம் தேவை. ஒரு சிலருடைய ஆதரவுகள் கிடைக்கும். சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. திறமைகள் வெளிப்படும். மகிழ்ச்சி நிறைந்த நாள். கைகூடி வரம். எண்ணிய காரியங்கள் நடக்கும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி என்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் மாசி மாதம் 7ஆம் நாள். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்ன பலன் பார்க்கலாம். ராசியிலேயே சந்திர பகவானும், ராசியினுடைய 5ஆம் வீடு பூர்வ புண்ணிய பாவகத்தில் சூரிய பகவான், சனீஸ்வர பகவான், புதன் பகவான். 6ஆம் இடம் ராகு பகவான், சுக்கிர பகவான். அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான். விரயத்தில் கேத்து பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த அமைப்பினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது துலாம் ராசி அன்பர்களே, எல்லாவற்றையுமே மிக நேர்த்தியாக கண்காணித்துக் கொண்டே இருப்பீர்கள். எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை சிந்திக்க வேண்டியது நல்லது. உங்களுடைய ராசிக்கு புதன் பகவான் 5ஆம் வீட்டில் விரையாதிபதி இருக்கிறார். தாய்மாமன் என்பது புதன் பகவானை. எதிர்பார்த்த வேலைகள் கைகூடி வரும். சில நன்மைகள் விளையும் நாள். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். அடிப்படைகள் விஷயங்களை புரிந்து கொண்டு செய்ய வேண்டும். உத்தியோகத்தில் பொறுப்புகளை உணர்ந்து செய்யுங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். தொழில் நிமித்தமான புதிய சிந்தனைகள் ஏற்படலாம். வருமானத்தை உயர்த்துவதோடு மற்ற புதிய விஷயங்கள் கையாளக்கூடிய விதங்களிலும் கவனம் தேவை. வீட்டில் அதிக விலை கொடுத்து வாங்கக்கூடிய பொருட்களை மிக நுட்பமாக கையாள வேண்டும். குழந்தைகளிடத்திலோ அல்லது நீங்கள் பயன்படுத்துவதாக இருப்பேன், எச்சரிக்கை தேவை. எல்லா விதமான விஷயங்களையும் கண்காணித்து வரும்பொழுது இறைவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு சித்திக்கும். ஏற்றம் பிறக்கும். உயர்வு நிறைந்த நாளாக அமையும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. எதையும் சிந்தித்து செய்ய வேண்டும். அவசியமாக இருக்கும் பட்சத்தில் வெளியே செல்லலாம். தேவையற்ற விஷயங்களுக்கு தலையிடாதீர்கள். தாய்மாமன் வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். பிறருடைய குணங்களை புரிந்து கொண்டு நடப்பீர்கள். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி
ராகு பகவான் தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. அதே போல சுவாதி நட்சத்திரம் எனும் பொழுது ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு செய்வது, பானகம் வைத்து வழிபாடு செய்வது மிக விசேஷம். பொறுப்புகளை உணர்ந்து செய்ய வேண்டும். தொழிலில் சில ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம். பிள்ளைகளுடைய குணத்தை புரிந்து கொள்வது நல்லது. பணத்தை கையாளக்கூடிய விஷயங்களில் மிக கவனமாக இருக்க வேண்டும். விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான் தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. கவனமாக இருங்கள். உயர்வு நிறைந்த நாளாகும். புதிய விஷயங்களை கண்டுபிடிப்பீர்கள். சிந்தனைகள் மேம்படும். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியம். எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் ஆசி மாதம் 7ஆம் நாள். உங்களுடைய ராசிக்கு இந்த நாள் என்ன பலன்? ராசிக்கு 4ஆம் வீடான சுகஸ்தானத்தில் சூரிய பகவான், சனீஸ்வர பகவான், புதன் பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான், களத்திரஸ்தானத்தில் குரு பகவான், அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ர நிலையிலும், ராசியினுடைய லாபத்தில் கேத்து பகவான் சஞ்சாரம் செய்கிறார். விரயத்தில் சந்திர பகவான். விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த கிரக அமைப்பினுடைய நிலை வைத்து பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். முக்கியமாக இந்த நாள் மற்றவர்களோடு பேசக்கூடிய விஷயங்களில் மட்டும் மிக மிக கவனம் தேவை. அதிலும் வீட்டில் இருப்பவர்களிடத்தில் உங்களுடைய பேச்சுக்களின் அனுபவங்கள் மிக பெரிதாகவே இருக்கும். காரணம், 2ஆம் வீட்டு அதிபதி குரு பகவான் உங்களுக்கு 7ஆம் வீட்டில் வேலை செய்யக்கூடிய இடத்திலும் சரி, கூட்டாளிகளிடத்திலும் சரி, மற்றவர்களோடு உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தும் பொழுது புது விஷயங்களை பேசுவீர்கள். இதுநாள் வரையில் உங்களுக்கு கிடைத்த வாழ்க்கை பாடங்களை அவர்களோடு கலந்து கொள்வீர்கள். பிள்ளைகளுடைய செயல்பாடுகளில் கவனமாக இருக்க வேண்டும். பிறருடைய கருத்துக்களை உடனே கேட்டு பயன்பெறுவது நல்லது. எதையும் தவிர்க்காதீர்கள். மற்றவர்களுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து கேட்பது நல்லது. வீட்டில் பிள்ளைகளுடைய அசௌகரியமான விஷயங்கள் உங்களுக்கு சில சங்கடத்தை கொடுக்கும். தம்பதியர்களுக்கிடையே சிறு சிறு புரிதல்கள் என்பது வேண்டும். இன்றைய நாள் ஏற்ற இறக்கமாகத்தான் அமைகிறது. பெரிதாக எதிர்பார்ப்புகள் வேண்டாம். பணவரவு மத்தியமமாக இருக்கும். அதிலும் வழக்கு சார்ந்த விஷயங்களில் சில மாற்றங்கள் வரலாம். பண வகையில் இருந்து வந்த கட்டுப்பாடுகள் குறையும். வேலை வியாபாரத்தில் கொடிக்கட்டி பறக்க நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளை தொடர்ந்து செய்து வருவீர்கள். மக்களிடத்தில் உங்களுக்கு பேர் புகழ் அதிகரிக்கும். தொழிலில் இருக்கக்கூடியவர்கள், உங்களோடு வேலை செய்யக்கூடியவர்களுடைய குணத்தை புரிந்து கொண்டு நடப்பீர்கள். வருமானம் சார்ந்த விஷயங்கள் கை கொடுக்கும். வீட்டில் சிறு சிறு மாற்றங்கள், அழகுபடுத்துதல் மற்றும் மராமத்து பணிகள், பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வீர்கள். தம்பதியர்களுக்கிடையே புரிதல் என்பது மிக மிக தேவை. கையில் தேவைக்கு ஏற்றாற்போல் பணப்புழக்கம் வந்து சேரும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் உண்டு. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் அடர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான் தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்கள். புதுவிதமான எண்ணங்கள் இருக்கும். அனுபவங்கள் வெளிப்படும். தன தானிய சம்பத்து பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான் தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. பயணங்கள் கைகூடும். வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். வீட்டில் சில மாற்றங்கள் வரலாம். சிந்தனைகள் உங்களுக்கு வேலை தொடர்பாக இருந்து கொண்டே இருக்கும். கவனமாக இருப்பது நல்லது. கேட்ட நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான் தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. புதன்கிழமை தினம் கட்டுப்பாடுகள் குறையும். புகழ் நிறைந்திருக்கும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் திருப்பங்கள் வரலாம். எச்சரிக்கை தேவை. இந்த நாள் வளர்ச்சி நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம்.
நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ மகா சக்தியே போற்றி, ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி, ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் மாசி மாதம் 7ஆம் நாள், ராசியினுடைய 3வது வீடு முயற்சி பாவகத்தில் சூரிய பகவான், சனீஸ்வர பகவான், புதன் பகவானுடைய சஞ்சாரம். சுகஸ்தானத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான். 6ஆம் இடம் குரு பகவான். களத்திரஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை. 10ல் கேத்து பகவான், லாபத்தில் சந்திர பகவான். உங்களுடைய அஷ்டமஸ்தானாதிபதி சந்திர பகவான் லாபத்தில் இருக்கிறார். இதனால் உங்களுடைய ராசிக்கு என்ன பலன், எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அமையும் என்பதை நீங்கள் அறியலாம். தலைமைத்துவம் ஏற்பீர்கள், கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள், உயர் பொறுப்பில் அந்தஸ்து அதிகரிக்கும், கௌரவமாக வெற்றி நடை போடுவீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய வார்த்தைக்கு தனி மதிப்பு மரியாதை உண்டு. ஆசிரியர்களாக பணிபுரிபவர்களுக்கு கௌரவ அந்தஸ்து வந்து சேரும். தேர்வு காலங்கள் என்பதால் மாணவர்களை தேர்ச்சி பெற வைப்பதில் அதிக முக்கியத்துவம் கொடுப்பதோடு அவர்களுக்காக நீங்கள் சில தியாக உணர்வுகளை வெளிப்படுத்துவீர்கள். குழந்தைகளுக்காக அல்லும் பகலும் அவர்களுக்கு துணையாக இருப்பீர்கள். ஆசானாக குருவாக இருந்து வழிநடத்தக்கூடிய அமைப்பு இருக்கிறது. வியாபார போக்கு திருப்தியை தரும், எண்ணத்தில் தெளிவு பிறக்கும், செல்வாக்கு அதிகரிக்கும், செல்வம் மேம்படும், சமூக சூழ்நிலைகள் சீராக்கும், வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை நோக்கி பயணிப்பீர்கள். வங்கி கடன் சார்ந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து வரும். அலுவலக வேலைகளில் உத்தியோகஸ்தர்களிடத்தில் உங்களுக்கு நல்ல மதிப்பு உண்டு, மரியாதை கிடைக்கும். வியாபாரத்தினுடைய போக்கு திருப்தியை கொடுக்கும், எண்ணத்தில் தெளிவு இருக்கும், வெளிவட்டாரத்தில் செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும், உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பீர்கள். கௌரவ பட்டங்கள் பதவிகள் வந்து சேரும், விருதுகள் கிடைக்கலாம். உங்களுடைய செயலுக்கு தனி அந்தஸ்து வந்து சேரும். உடல் நலம் நன்றாக இருக்கும், ஆரோக்கியமாக இருப்பீர்கள். பொக்கிஷமான நாள் இந்த நாள் நல்லது. தொட்ட காரியங்கள் துலங்கம், தெய்வீக அனுகிரகம் உண்டு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள் சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம். இது உங்களுடைய ராசிக்கான நிறம். நட்சத்திர பலன்கள்: மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. மகா கணபதியை வழிபடுங்கள். ஆதரவான நாளாக இருக்கும். உயர் அதிகாரிகளுடைய செயல்கள் திருப்தியை தரும், மனதில் மகிழ்ச்சி இருக்கும், விரும்பியதை வாங்கி மகிழ்வீர்கள். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இழுபறிகள் மறையும், எதிர்பார்த்த வேலைகள் கைகூடும், அனுகூலம் நிறைந்த நாள், ஆதரவு பெருக்கம். உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. முன்னேற்றமான நாள், ஆதாயம் நிறைந்திருக்கும், அதிர்ஷ்ட வசமான வாய்ப்புகள் கிட்டும், தொலைந்த பொருட்கள் மீண்டும் கிடைக்கும், அதிக நன்மைகள் பிறக்கும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி, ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி, ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் மாசி மாதம் 7ஆம் நாள் கோச்சாரத்தினுடைய அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது ராசிக்கு 2ஆம் வீட்டில் சூரிய பகவான், சனீஸ்வர பகவான், புதன் பகவான். முயற்சி ஸ்தானத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான். பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான். 6ஆம் வீடு ருணரோக சத்ருபாவகத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை. ராசியினுடைய 9வது வீட்டில் கேத்து பகவான், 10ல் சந்திர பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த நாள் உங்களுடைய ராசிக்குண்டான அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது எப்பொழுதுமே நீங்கள் பலசாலியாக காணப்படுவீர்கள். தன்னம்பிக்கை உணர்வு அதிகமாக இருக்கும். எதையும் சாதிக்க முடியும் என்கிற எண்ண ஓட்டம் உங்களிடம் வெளிப்படும்.
மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய அதிபதியான சனீஸ்வர பகவான் வாக்குஸ்தானத்தில், அதிலும் அஷ்டமாதிபதியோடு மற்றும் பாக்யஸ்தானாதிபதியோடு இணைந்திருக்கிறார். வாக்குஸ்தானத்தில் வீட்டில் சில முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டிய சூழ்நிலைகளில் நீங்கள் இருக்கக்கூடும். இந்த நாள் உங்களுடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருந்தாலும் உங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்பதையும், எதை நோக்கி நீங்கள் பயணம் செய்கிறீர்கள் என்பதையும் ஒருமுறைக்கு பலமுறை சிந்தித்துக் கொள்ளுங்கள். பிறருக்கான என்ன ஓட்டங்கள் நீங்கள் மனதில் அதிகரிக்கக்கூடும். மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ, மற்றவர்கள் என்ன செய்வார்களோ என்கிற என்ன ஓட்டங்கள் தான் உங்கள் மனதில் இருக்கும். புது விஷயங்களை எடுக்கிறீர்கள் என்றால் அதில் கவனமாக இருக்க வேண்டாம். வண்டி வாகன பயண நேரங்களில் ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது. விளையாட்டாக பேசிவிடாதீர்கள். அடுத்தவர்கள் மனம் புண்படும்படியாக நடந்து கொள்ள வேண்டாம். தேவையற்ற விஷயங்களை பற்றி சிந்தனைகளை தவிர்த்து விடுங்கள். நேர்மறையான எண்ணங்களை கொண்டு வர தியானம் செய்வது நல்லது. ஆன்மீக முக்கியஸ்தர்களுடைய சந்திப்பு நிகழலாம். தெய்வ வழிபாட்டின் மீது நம்பிக்கை அதிகரிக்கும். இறை வழிபாட்டை தொடர்ந்து செய்து வருவீர்கள். இதனால் உங்களுக்கு பலாபலனும் உண்டு. வெளிநாடு சம்பந்தமாக வெளியூர்களுக்கு போகக்கூடிய சூழலில் நீங்கள் இருப்பீர்கள். ஒரு சிலருக்கு ஆலோசனைகள் கொடுக்க வேண்டிய நிலையில் இருந்தால் கவனமாக இருங்கள். வீட்டிலும் சரி, வெளியிடங்களிலும் சரி, உங்களுடைய எண்ண போக்கு சீராக இருக்கும் பொழுது மட்டுமே பேசுங்கள். மற்ற நேரத்தில் மௌனமாக அமைதியாகி விடுவதுதான் நல்லது. உடல் நலம் சார்ந்த விஷயங்கள் சீராக்கும். தன்னம்பிக்கை இறக்கும். உற்சாகமாக இருப்பீர்கள். இந்த நாள் நல்ல நாள். தெய்வ அனுகிரகத்தை பரிபூரணமாக பெறுகிறீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கும் புதன் பகவானுடைய ஓரை சிறப்பை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முடிவுகள் எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. சிந்தனை மேம்படும். வெளிநாட்டு சார்ந்த எண்ணங்கள் உருவாக்க முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடும். நன்மைகள் பிறக்கும் வரையில் பொறுமை அவசியம். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள். விட்டு கொடுத்து செல்வது நல்லது. எதையும் பலமுறை சிந்தியுங்கள். பிறரோடு மனம் விட்டு பேசுவதாக இருப்பின் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை புரிந்து கொண்டு பேச வேண்டும். பலம் மற்றும் பலவீனங்களை அறிவது இந்த நாள் மிக மிக அவசியம். அவட்டம் நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. முதலீடுகளில் கவனமாக இருங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கை தேவை. உற்சாகமாக இருக்கக்கூட முதலீடுகளில் கவனம் தேவை. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் மாசி மாதம் 7ஆம் நாள் கோச்சார அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது சுப காரியம் சம்பந்தமான எண்ணங்கள் கைகூடி வரும். அதிக நன்மைகள் பிறக்கும். எடுத்த காரியங்கள் கைகூடி வரும். க்ஷேம லாபங்கள் நிறைந்த நாளாகும். ராசிக்குண்டான அமைப்பை வைத்து பார்க்கலாம். ராசியிலேயே சூரிய பகவான், சனீஸ்வர பகவான், புதன் பகவான், வாக்குஸ்தானத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான், சுகஸ்தானத்தில் குரு பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை, அஷ்டமஸ்தானத்தில் கேத்து பகவான், பாக்யஸ்தானத்தில் சந்திர பகவான். இந்த நாள் உங்களுடைய ராசிக்குண்டான அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது கும்பராசி அன்பர்களே, வீட்டில் மன நிம்மதியும் நிறைவும் இருக்கும். பொருளாதாரத்தில் ஏற்றங்கள் உண்டு. கோவில்களுக்கு சென்று வருவீர்கள். ஆன்மீக பயணங்கள் கைகூடும். சுப மங்கள பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். அதிகமான நன்மைகள் பெறக்கூடிய அமைப்பு உண்டு. பயணங்களின் மூலம் புதிய அனுபவங்கள் பிறக்கும். தெய்வ சிந்தனை எண்ணத்தில் தெளிவை ஏற்படுத்தும். உள்ளத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமான சூழ்நிலைகள் அமையக்கூடும். வாக் சித்தி சிறப்பாகும். பேசக்கூடிய பேச்சுக்கள் மூலம் அதிக லாபத்தை கிடைக்கும். வருமானத்தை பெருக்குவீர்கள். வியாபாரத்தினுடைய போக்கு, மக்களுடைய வருகை, வாடிக்கையாளர்களுடைய சூழ்நிலைகள் சீராக இருக்கும். உங்களிடம் நாடி வரக்கூடும். வியாபாரம் பல்முனை
விருத்தி ஏற்படும், அபிவிருத்திக்குண்டான நாள். எண்ணத்தில் தெளிவு ஏற்படும், மனதில் சந்தோஷமான சூழ்நிலைகள் அமையும். சுற்று வட்டாரத்தில் நல்ல புகழ் பெறுவீர்கள். மனதில் அமைதி சாந்தம் உண்டாகும் நாள். ராசிக்கான அமைப்புப்படி இந்த நாள் உடல்நலம் நன்றாக இருக்கும், ஆரோக்கியமாக இருப்பீர்கள். பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்கும், மன அமைப்பு சீராக்கும். உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகள் அதிகரிக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த செயல்பாடுகளுக்கும். புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் அடர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: அவிட்ட நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு சிறந்தது. நல்ல முயற்சிகள் இருக்கும், கைகூடி வரும். வியாபாரத்தில் வெற்றி கொடி காட்டுவீர்கள். வெற்றியை நல்கக்கூடிய அமைப்புகள் இந்த நாள் உண்டு. சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்கையம்மனுடைய வழிபாடு சிறந்தது. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. நல்ல நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். தெய்வ அனுகூலம் உண்டு. தீமைகள் பாவங்கள் விலக்கும். நல் வாய்ப்புகள் பிறக்கும். அதிர்ஷ்டம் உங்களை நாடி வரும். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. மகான்களுடைய ஆசி கிடைக்கும். செல்வம் பெருக்கும். செல்வாக்கு உயரும். தன தானிய சம்பத்துகளை பெறுவீர்கள். அதிர்ஷ்டம் நிறைந்த நாள். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ் மாண்பவ. ஸ்ரீராம ஜெயம். மீனராசி என்பவர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீனராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ மீனராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் ஆசி மாதம் 7ஆம் நாள். ராசியிலேயே ராகு பகவான், சுக்கிர பகவானும், முயற்சி பாவகத்தில் குரு பகவான், சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ர நிலை. ராசியினுடைய 7ஆம் வீட்டில் கேது பகவான், அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான், விரயத்தில் சூரிய பகவான், சனி பகவான், புதன் பகவான். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் மீனராசி அன்பர்களே? சந்திராஷ்டமம் உடைய நாள். 5ஆம் வீடு பூர்வ புண்ணியாதிபதி 8ஆம் வீட்டில் இருப்பது சந்திராஷ்டமத்தை குறிக்கக்கூடியது. திடீர் செலவுகள் இருக்கும். திடீர் பயணங்களை மேற்கொள்ளக்கூடும். உயர் அதிகாரிகளிடத்தில் அனுசரித்து விட்டுக் கொடுத்து போக வேண்டியது நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களில் சிக்கனமாக இருங்கள். கொடுக்கல் வாங்கல் விவகாரங்களில் கவனமாக இருக்க வேண்டும். வெளியிடங்கள் செல்பவர்கள் வண்டி பயண நேரங்களில் பொறுமை நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. வீண் செலவுகள் செய்யாமல் இருங்கள். மனக்குழப்பங்கள் இருக்கும். எண்ணத்தில் தெளிவு என்பது காணப்படாது. உள்ளத்தில் சில சூழ்நிலைகள் மாறுபடலாம். குழப்பவாதியாக இருப்பீர்கள். தொழில் சார்ந்த விஷயங்களில் மற்றவர்களோடு வீண் பேச்சுக்கள் விவகாரங்கள் வரலாம். தலைமை அதிகாரிகளிடத்தில் உத்தியோகத்தில் பணிவாக இருப்பது நல்லது. ஆடம்பரமான விஷயங்களை தவிர்க்க வேண்டும். முக்கிய பொருட்களை பத்திரமாக கையாளுங்கள். முக்கிய ஆவணங்களை பத்திரப்படுத்துங்கள். எதை பேசினாலும் மற்றவர்களுடைய மனம் புண்படும்படியாக நடந்து கொள்ளாதீர்கள். வெளி வட்டாரத்தில் விவாதங்களை குறைத்துக் கொள்வது நல்லது. கண் விழிப்பதை குறைத்துக் கொள்ளுங்கள். மீனராசி அன்பர்களே, காலை நேரம் சீக்கிரமாக எழுந்து கொள்வது விசேஷம். நல்ல உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். உணவு கட்டுப்பாடு என்பது தேவை. எதிர்பாராத பயணங்கள் மூலம் புதிய அனுபவங்கள் இருக்கும். பொறுமையாக சிந்தியுங்கள். மாணவர்களுக்கு தேர்வு நேரத்தில் சில மறதி தொடர்பான பிரச்சனைகள் வரலாம். படிப்பின் மீதான நாட்டம் குறையும். மன அழுத்தங்கள் உண்டாகும். தேவையற்ற சிந்தனைகள் காரணமாக குழப்ப நிலைக்கு ஆளாகலாம். மிக மிக ஜாக்கிரதையாக கவனமாக இருங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் அற்புதத்தை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான்,
குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாக்கும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. விட்டு கொடுத்து செல்லுங்கள். சிந்தித்து பேச வேண்டும். குழந்தைகளிடத்தில் அன்பாக நடந்து கொள்ளுங்கள். பிறருடைய கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுப்பது விசேஷம். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. சிவசூரிய பகவானையும் வழிபடுங்கள். அதே நேரத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுடைய உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். ஓம் சரவணபவ. இந்த ஒருவரி மந்திரத்தை பாராயணம் செய்வது விசேஷம். வாதங்களை தவிர்க்க வேண்டியது நல்லது. அதிகமாக யாரிடத்திலும் கருத்துக்களை வெளிப்படுத்தாதீர்கள். மன அமைதியாக இருக்க வேண்டிய நாள். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுபவங்கள் இருக்கும். பொறுமையாக இருக்க வேண்டும். எதிர்பாராத வகையில் சில பயணங்களை மேற்கொள்வீர்கள். புதிய அனுபவங்கள் சித்திக்கும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல் வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி.